ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ்ஸ்கில்ஸ் சேனல். ஸோ உண்மையிலே வெல்கம் டு ஆல். என்னென்னா, தமிழ்ஸ்கில்ஸ் சேனலில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஒரு 20 டேஸாக ஃபுல் பேனில் இருந்தது. இப்போ இன்றைக்கி தான் வந்து சரியாச்சு. ஸோ திரும்பவும் அதனால தான் வீடியோ போட்டாச்சு. ஓகே, இந்த பேனுக்கான நம்ம ஜேர்னி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இது எக்ஸாம் சம்மந்தமாக எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு சேனல் பேன் ஆனால் அது ரெக்கவர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் பண்ணுறோங்கிறதுல என்னுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது ரெக்கவர் ஆகிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே உண்மையிலே ரொம்ப நன்றி. டெலகிராமில் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே எனக்கு ட்வீட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு உண்மையிலே நன்றி சொல்லி ஆகணும். தேங்க்யூ காய்ஸ். ஓகே, இப்போ வந்து ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குதுன்னா, காய்ஸ் சுமார் ஒரு 6 மாத காலம் பின்னோக்கி போகணும் என்றால், போன அக்டோபர் நவம்பரில் எனக்கு மெயில் அனுப்புனாங்க. ஒரு 10-15 கம்பெனி பேரில் 10-15 டைப் ஆஃப் மெயில், ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொன்றும் அப்படிங்கிற மாதிரி வச்சு நாம் ரொம்ப ஒர்த்தான ஒரு சேனல் அப்படின்னு மதித்து நமக்கு நிறையா மெயில் அனுப்புனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் பேஸ்டு இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனி நேம் எனக்கு தெரில, எல்எம்இஎஸ் சொல்லிட்டு ஏதோ, அதாவது ஃபேமஸான கம்பெனி, இங்கேயும் அது பிரபலமாக இருக்கும். நீங்கள் அவங்க அனுப்புகிற நேமை வச்சு பார்த்தீங்கன்னா, போய் டவுட் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா அந்த கம்பெனி உண்மையிலே இந்தியாவில் இருக்கும், தமிழ்நாட்டிலையும் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த அடிடாஸில் கூட வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அவன் பண்ணுறதெல்லாம் ஃப்ராடுத்தனம் பக்காவாக பண்ணுறான். நானும் சரி வெரிஃபை பண்ணலாமே சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த மெயிலில் கிளிக் பண்ணால் என்ன மாதிரி வருதுன்னா, நீங்கள் இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவில் உங்கள் வீடியோவில் ஆட் கொடுங்க அப்படி இப்படி சொல்லிட்டு கடைசியில் கீழே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் இதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள், எங்கள் சைட்டு ஓப்பன் பண்ணி எங்கள் அஃபிஷியல் சைட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி கொடுத்துருந்தானுங்க. எனக்கு அதை கிளிக் பண்ணியிருந்தேன். ஸோ கிளிக் பண்ண உடனே என்னோடய சிஸ்டம் வந்து ஒரு டைப்பாக பண்ணிச்சு. ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி அது ஷேக் ஆச்சு, ஒரு ஹேங் ஆச்சு, ஒரு ஃபீல் வந்தது. ஓகே சொல்லிட்டு நான் அப்படியே அவ்வளோத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான். 6 months பிஃபோர் இந்த சம்பவம் நடந்தது. அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எதுவுமே நான் பண்ணல. அதுக்கப்புறம் அது பக்கமே போகலை. இந்த மெயில் எதையுமே நம்பவும் இல்லை. அது ஒன் இன்சிடென்ட்டோட முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அப்புறம் March 5, ஓகேங்களா? ஸோ March 5 வந்து எனக்கு யூடியூப்லேருந்து ஒரு மெயில் வருது. ஹே எத்தேரியம், இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா கைஸ், ஹே எத்தேரியம் இப்படின்னு போட்டு, we have reviewed your content and found several repeated violations of community guidelines. என்னென்னா, நம்ம சேனல் க்ரியேட் பண்ணும்போது நம்ம நம்மளுடைய ஓனர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப்பில் கொடுக்குறோன்னு கேட்பான். நான் வந்து எஜுகேஷன் தான் கொடுத்துருந்தேன். இவனுங்க ஹேக் பண்ணிவிட்டு கண்ட வீடியோ தான் கொண்டு போய் போட்டிருக்கானுங்க, இந்த பிட்காயின் சம்மந்தம். ஆக்சுவலாக இது வந்து எத்தேரியம்ங்கிற நேம் வந்து என்னது கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஹேக் பண்ணவன் அவன் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கான். சேனல் நேமே சேஞ்ச் பண்ணி எத்தேரியம் மாற்றிருக்கிறான். ஓகேங்களா? ஸோ அதனால் அது யூடியூப் வந்து நம்ம என்ன நேம் ஜிமெயிலில் வச்சுருக்கோமோ அதை தான் ஷோ பண்ணுவோம் அந்த மாதிரி மெயில் அனுப்பும்போது. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு டவுட்டு, நாம் எனக்கு இது தெரியும் வச்சோம், நமக்கும் பிட்காயின் சம்மந்தமே இல்லையே, இவன் ஏன் இந்த நேமில் கூப்பிட்றாங்க போது ஒரு டவுட்டு. கீழே பார்த்தா உங்கள் சேனலை நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் யூடியூப்லேருந்து, ஸோ ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்பிட்டான். இதை பார்த்தோடனே நான் வந்து என்னென்ன பண்ணுற சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். ரீசெண்ட் டைம்ஸில் யாரும் பேன் ஆகலை போல். எந்த ஒரு அப்டேட்டட் வீடியோவும் யூடியூப்பில் கிடைக்கல, தமிழில் கிடைக்கல. ஸோ ஹிந்திலாம் தெரியாது, இருந்தாலும் நான் போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து 4-5 வீடியோ ரெஃபர் பண்ணி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சில டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி மெயில் பண்ணேன் உங்களுக்கு. ஓகேங்களா? March 10 பண்ணியிருப்பேன். ஏன்னா உடனே நம்ம அவசரப்பட்டு பண்ணிடக்கூடாது சொல்லிட்டு March 10 ஒரு மெயில் பண்ணேன். 5 days அப்புறம் மெயில் பண்ணேன். அந்த மெயிலுக்கு அவங்க என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னா, நாங்கள் உங்களுடைய இதை வந்து கன்சிடர் பண்ணுறோம், எங்களுக்கு ரொம்ப நாங்கள் உங்கள் சிரமத்துக்கு வருந்துகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். நீங்கள் வந்து 2 weeks வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்பீல் பண்ணுறீங்க, நீங்கள் நெக்ஸ்ட்டு மெயில் பண்ணுறீங்கன்னா 2 weeks அப்புறம் பண்ணுங்கள். நாங்கள் எதுவும் ரீப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் 2 weeks அப்புறம் பண்ணுங்கள். பிஃபோர் 2 weeks பண்ணிங்கன்னா இதை ரீசனாக வச்சு நாங்கள் பேன் பண்ணுவோம் சொல்லிட்டு போட்டிருந்தானுங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், March 10 ஒரு மெயில் பண்ணிவிட்டு March 23 வரைக்கும் ஒன்றுமே பண்ணல. ஒரு 13 நாள் அப்படியே அவங்க எதாவது அனுப்புவானுங்க சொல்லிட்டு டெய்லி போய் மெயில் செக் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டேன். ஒரு ரிப்ளையும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அப்புறம் நேற்று 23 அந்த பார்த்தீங்களா, 23 நான் வந்து டெலகிராமில் லைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தோணுச்சு, சரி நம்ம வந்து ட்விட்டர் கம்பெயின் பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லி ட்விட்டரில் ஏதாவது போஸ்ட் பண்ண சொல்லலாம், பண்ணும்போது அவனுக்கு ஏதாவது கண்டுக்கிறாங்களாம் பார்ப்போம் சொல்லிட்டு ட்விட்டரில் இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணேன். நான் மட்டும் பண்ணல, உண்மையிலே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க. எல்லாருமே உண்மையிலே ரொம்ப தேங்க்யூ காய்ஸ். உங்களை நன்றி சொல்லி ஆகணும். உங்களால் தான் ரெக்கவர் ஆச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து நான் கொடுத்த போஸ்ட் அப்படியே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ரீட்வீட்டும் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயத்தில் எல்லாரையும் பாராட்டி ஆகணும். உண்மையிலே தேங்க்யூ காய்ஸ். ஸோ அதில் என்ன போட்டிருந்தோன்னா, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஃபுல்ஃபில் பண்ணி இருக்கிற எல்லா யூடியூப்க்கும் டேக் பண்ணி விட்டோம்.
அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்டாக்ட் பண்ணானுங்க. இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சாரி டு ஹியர் திஸ், வி ஆர் சென்டிங் எ டிஎம், லுக் அவுட் ஃபார் தட் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ டிஎம்மில் ஒரு மெசேஜ் பண்ணி, நீங்கள் தான் ஓனரும் கன்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி சில கொஷின்ஸ் கேட்டானுங்க. உங்களுடைய சேனல் ஐடி சொல்லுங்கள், அப்புறம் வெரிஃபை பண்ணுங்கள், உங்களுடைய ப்ரைமரி ஜிமெயில் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு எல்லாம் கேட்டானுங்க. நான் எல்லாமே கரெக்டாக கொடுத்து, எனக்கு ஜிமெயில் என்னோட அப்போவுமே அவன் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு ட்விட்டரில் கொடுக்கல. இங்கே கன்ஃபார்ம் வெரிஃபை பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரைமரி ஜிமெயிலுக்கு வந்து ஒரு அப்பீல் ஃபார்ம் கொடுத்தான். அந்த அப்பீல் ஃபார்மில் வந்து கேள்விகள் எல்லாமே குண்டக்க மண்டக்க இருந்தது. நீங்கள் உங்கள் சேனலை வந்து எந்த டேட்டில் க்ரியேட் பண்ணீங்க, கடைசியாக அப்லோட் பண்ண வீடியோவோட லிங்க் கொடுங்க, அந்த வீடியோவோட நேம் சொல்லுங்கள், சேனல் க்ரியேட் பண்ண எக்ஸாக்ட் டேட் சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்டிருந்தான். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கேட்டிருந்தானே, அதெல்லாம் நம்ம அந்த யோசிச்சிருக்கே வச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி கேள்விலாம் கேட்டிருந்தான். பட் எல்லாமே வந்து தெரிலனாலும் தெரிலன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் வச்சுருந்தான். நான் அது எல்லாமே கரெக்டாக கொடுத்து ஒரு 15 இது டேஷஸ் ஃபில்லப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து சப்மிட் பண்ணேன் மார்ச் 23. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் என்ன, மார்ச் 25. ஸோ 2 நாள் ஆயிருக்கு. எந்த ரிப்ளையும் பண்ணல. அவன் நாங்கள் வந்து உங்களுக்கு 48 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் தான். யூடியூப் அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் பண்ணலை. ஸோ இன்றைக்கி காலையில் இன்றைக்கு வரைக்கும் அவன் மெயிலில் எனக்கு வந்து சரிப்பட்டோன்னு சொல்லி எந்த மெயிலும் அனுப்பலை. பட் நான் நார்மலாக போய் பார்த்தேன், யூடியூப்பில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது சேனல் வந்து வந்துருச்சு சொல்லி. ஓகேங்களா, ஓகே. நீங்கள் வந்து இப்போ வந்து தமிழ் ஸ்கில்ஸ் சொல்லிட்டு நீ அடிச்சிங்கன்னா எந்த மாதிரி வரும்னா, நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். ஐயையோ, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கைஸ், திரும்ப வந்தது. இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இப்படி தான் வந்து ஃபுல்லாக லாஸ்ட் 20 டேஸாக வந்துட்டு இருந்தது. ஓகேங்களா, இப்படி வந்துட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. யூடியூப் தான் மன்றாடி ஆகணும். ஓகே, இப்போ ஓகே கைஸ், இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுடைய சேனல். சரிங்களா, நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக ஒரு யூஸராக வந்து என்னாலே ஆக்சஸ் பண்ண முடியாமல் வச்சுருந்தானுங்க. சரி, இப்போ உள்ளே நுழைஞ்சு பார்த்தா இப்படி வச்சுருக்கானுங்க. தமிழ் ஸ்கில்ஸ்ன்னு வந்து அழகான பேரை எடுத்துகிட்டு எத்தேரியம் இடிகேஸ் சொல்லி நேமை மாற்றிருக்கானுங்க. பேக்ரவுண்ட் லோகோ எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க கம்ப்ளீட்டாக. ஸோ வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டுருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் என்ன வீடியோனே தெரில. இவன் பாட்டுக்கு இவன் வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணலை, வேறு ஏதோ சேனலில் அப்லோட் பண்ணுறத இங்கே கொண்டு வந்து இது பண்ணி வச்சுருக்கிறான், லிங்க் பண்ணி வச்சுருக்கிறான். ஸோ இதன் மூலயமா இவனுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலும் என்ன பண்ணாலும் வீடியோஸ் வியூஸ் வந்துச்சுன்னா அவன் சேனல் தான் போகும். பக்காவாக பிரார்த்தனை பண்ணியிருக்கிறான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கானுங்க. இனி வந்து இதை நம்ம ரெக்கவர் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ நான் சொல்ல வர விஷயம் என்னவென்றால், சேனல் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் எல்லா நண்பர்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக உள்ள எல்லா எக்ஸாம்ஸோட அப்டேட்ஸும் தெளிவாக உண்மையாக சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதை கண்டிப்பாக செய்வேன். அண்ட் இப்போ ப்ரெசென்ட் டைமில் நம்ம ஆர்ஆர்பி சைடில் NTPC எக்ஸாம் போயிட்டுருக்கு. CPD 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேர்ந்து அந்த படிக்கிற அதாவது தனியாக நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம சேனலோட நேம். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து @tamilskills t.me @tamilskills இப்படி சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். இல்லை டெலிகிராமில் போய்ட்டு சும்மா நீங்கள் தமிழ் ஸ்கில்ஸ்னு அடித்தாலும் வரும். இல்லைனா நீங்கள் வந்து ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி தமிழ்நாடு SSC இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணாலும் வரும். ஓகேங்களா, இது ரெண்டுமே நம்ம சேனல் தான். இதில் நீங்கள் வந்தீங்கன்னா டெய்லி 11 மணி 1 மணி அந்த 2 டைம்லேயும் வந்து லைவ் இருக்கும். அந்த லைவில் வந்து ப்ராப்பராக அட்வான்ஸ் மேக்ஸ் போயிட்டுருக்கு. அட்வான்ஸ் மேக்ஸ் அடுத்த 3 டேஸ்க்கு போகும். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் டவுட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே டன். ரைட், இதுக்கடுத்து என்ன டவுட் இருக்குது? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் திருப்பி வந்தால் சந்தோஷமாக இருந்தால் சொல்லுங்கள். யாராவது மிஸ் பண்ணிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ப்ராப்பராக வீடியோஸ் போடுறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம போட்ட வீடியோஸ் இருக்கா, டெலிட் பண்ணிட்டானுங்களா அதுவும் தெரில. ஒரு வீடியோ இல்லைன்னு சொல்லுது. பக்கா ஃப்ராடுங்களாக இருக்கானுங்க. இங்கே பாருங்கள், என்னத்தையோ கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க. சரி, ஓகே, நம்ம சரி பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், ஆல் தி பெஸ்ட்.